ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெட் மேக்ஸ் சீரீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்ருக்கோம். இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏபிசிடி அப்படின்ற 4 நம்பர் தொடர்ச்சியான ஒற்றை எண்கள் சொல்லியிருக்காங்க. அவற்றின் சராசரி 42 அப்படின்னா பி அண்ட் டிஎன் வேல்யூஸாக பெருக்குத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. பியும் டியும் மல்டிபிள் பண்ணால் அதோடய வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது தொடர்ச்சியான ஒற்றை எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால எனக்கு எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 5 7 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதில் எனக்கு வேல்யூஸ் தெரியாது. அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த 1 இதுதான் எக்ஸ். அப்போ எனக்கு இது எக்ஸுக்கு அடுத்து வர வேல்யூஸ் என்னவாக இருக்கணும், எக்ஸோட 2 ஆட் பண்ணோன்னா எனக்கு பி கிடைக்கும். அதே எக்ஸோட 4 ஆட் பண்ணால் எனக்கு 5 கிடைக்கும். லைக்வைஸ் எக்ஸோட 6 ஆட் பண்ணால் எனக்கு 7 கிடைக்கும். ஸோ இதுதான் டிக்கான வேல்யூவாக நம்ம எடுத்துகிட்டு இதை 4ஆல் டிவைட் பண்ணி ஈக்குவலன் டு 42க்கு பண்ணிவிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி அதிலேருந்து நம்ம பியும் டியும் கண்டுபிடிச்சி மல்டிபிள் பண்ணணும். அப்படி பண்ணாமல் இதை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு கிவனில் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/7. இப்போது தான் கண்டினியூஸ் இந்த 4 நம்பரை நான் ஆட் பண்ணும்போது அந்த ஆட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும்போது அந்த நம்பர் என்னவாக இருந்திருக்கும்னா எனக்கு இதில் மிடில் நம்பராக வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நம்பருக்கு பண்ணும்போது 10 + 15 = 16. 16 / 4 = 4 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. இப்போ இந்த 4 தான் எங்கே இருக்கும்னா இந்த மிடில் இருக்கும். ஸோ இந்த ஏபிசிடி இந்த மிடிலுக்கு இடையில தான் இந்த 4ன்ற வேல்யூஸ் வருது. அப்போ இதோட மீனிங் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த வேல்யூஸ் தான் 42. அப்போ எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ என்னவாக இருந்திருக்கும், பி என்னவாக இருந்திருக்கும்னா 41. இது 4னால் இதுக்கு முன்னாடி 3 இருக்குது இல்லையா, இது 4க்குன்னா அதுக்கு அடுத்து 5 இருக்குது. ஸோ அது லைக்வைஸ் அது மாதிரி. அப்போ எனக்கு சியோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கும், இதுக்கு அடுத்து 43. இது ஆவரேஜ் வேல்யூஸ், இதுக்கும் ஏபிசிடிக்கும் சம்மந்தம் இல்லை. அடுத்து இப்போ டினா இப்போ இதோட +2 ஆட் பண்ணால் எனக்கு டி கிடச்சிரும் 45. ஏ நம்ம கேட்க தேவையில்லை. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க வேணாம். என்ன கேட்டிருக்காங்க, பி அண்டு டி தான் கேட்டிருக்காங்க. ஏ கூட பார்த்தோன்னா 39 வச்சுக்கலாம். இப்போ ஏ பியும் டி தான். இப்போ எனக்கு எது பினா 41 பி, 45 டி, இது சி, இது ஏ, இந்த வேல்யூஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா பியும் டியோட பெருக்குத்தொகை கேட்டிருக்காங்க. அப்போ 41 × 45 இதோட வேல்யூஸ் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை பாருங்கள், நம்ம ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிகிட்ருக்க வேணாம், யூனிட் டிஜிட்டை மட்டும் செக் பண்ணுங்கள். 5ன்னு முடியணும். கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் 5 இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் டி. அப்போ இதே இது நம்ம கரெக்டாக பண்ணோம். பி அண்டு டி கேட்டிருக்காங்க. இஃப் நீங்கள் பியும் சியும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ சொன்னால் பி வரும் 1763 வந்துடும். ஸோ இது கிடைக்கும். பட் இது நமக்கு கேட்கல, நமக்கு கேட்டது பி அண்ட் டி. ஸோ அப்போ எது கரெக்டாக கேட்டிருக்காங்களோ அந்த வேல்யூஸை எடுத்து அதை மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். இதை நான் இல்லை லாஜிக் வைஸ் பண்ணணுன்னா நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அந்த எக்ஸின் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்து ஈக்குவலன் பண்ணி கண்டுபிடிச்சி பண்ணலாம். பட் இது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லாஜிக் கண்டினியூஸாக இருக்கிற ஆட் நம்பர்ஸ்க்கு இது ஒர்க் அவுட் ஆகும். இதை அப்படியே மற்ற சம் ஏதாவது வேணுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கரெக்டாக மேட்ச் ஆகும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.